மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சணல் பை தொழில் தொடங்க எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு இருக்க பெரிய செலவு என்னென்னா தையல் மிஷின். தையல் மிஷினில் 2 வகையான தையல் மிஷின் நீங்கள் வாங்கலாம். ஒன்று உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்கு இவங்களுக்கு மட்டும் நீங்கள் தைக்க போகிறீங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஒரு 5லேருந்து 10 பேக் தைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன மிஷினே போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷினே போதும். இது வந்து மெரிட்டில் ஹெவி டியூட்டி. அது அந்த மாதிரி சின்ன மிஷினே போதும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து நாள் ஃபுல்லாக தைக்க போகிறீங்க, இதுதான் தொழில் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷின் போயிடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி மிஷின் அப்படின்னா செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு மிஷின் அப்படின்னா 10லேருந்து 12க்குள்ளே நல்லாயிருக்கும். புதுசு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 22லேருந்து 25க்கு மேலே ஆரம்பிக்குது. அதுக்கு எல்லையில் போயிட்டே இருக்கும். ஸோ செகண்ட்ஸே எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 12,000 வச்சுக்கலாம். இப்போ இந்த பெரிய செலவை மீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வேறு என்ன செலவு இருக்குது? ரா மெட்டீரியல். இப்போ நீங்கள் தச்சு பழகிறதுக்கும் நீங்கள் சாம்பிள் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட காட்டுறதுக்கு உங்களுக்கு சாம்பிள் வேணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் ஒரு 2 இல்லை ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கலாம். 3000 ரூபா வச்சுக்கலாம். 3000 ரூபாய்க்கு என்ன நம்ம வாங்குகிறோம்? சணல் துணி, கயிறு, டேப்பு, ஜிப்பர், ரன்னர், மேக்னெட் பட்டனு, இந்த மாதிரி பேசிக்காக தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போது தையல் மிஷின் பார்த்தோம். அடுத்து மூலப்பொருள் பார்த்தோம். 3வது டூல்ஸ். டூல்ஸ்னால் என்ன? நல்ல கத்திரிக்கோல், த்ரெட் கட்டர், அப்புறம் நீளமான குச்சி. இந்த குச்சி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சா மில்லுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மரம் அறுக்கிற நிலையத்துக்கெலாம் போனீங்க அப்படின்னா 2 அடி, 3 அடி, 5 அடி, 6 அடி அந்த மாதிரி வெவ்வேறு சைஸில் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. அதில் நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். டூல்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. அது நமக்கு இல்லாமல் நமக்கு வரப்போகிற ஆளுங்களுக்கும் நமக்கு பின்னாடி இந்த தொழிலை கையில் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் அந்த டூல்ஸ்லாம் உதவணும். அந்த மாதிரி இருக்கணும் டூல்ஸ்லாம். ஸோ டூல்ஸ் ஒரு 1000 ரூபா, 1500 வச்சுக்கோங்களேன். இது மட்டும் இல்லை, இந்த டூல்ஸுங்கிறதுக்கு வந்து அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன் பாருங்களேன். நிறைய டூல்ஸ் இருக்குது நம்மளோட தொழிலை ஈஸியாக்கிறதுக்கு. நீங்கள் அப்பப்போ எப்போல்லாம் உங்களுக்கு காசு கிடைக்குதோ, இல்லைனா எப்போல்லாம் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்களோ, எதிர்ச்சியாக பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அந்த டூல்ஸை வாங்கி நீங்கள் சேகரிச்சுக்கிட்டே வந்துக்கலாம். ஸோ அப்போ 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று தையல் மிஷினு, இன்னொன்று ரா மெட்டீரியல், அப்புறம் இன்னொன்று டூல்ஸு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு என்ன தேவைப்பட போகுதுன்னு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு? அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துலேயே ஒரு 5க்கு 5 இடம் இருந்தால் கூட போதும். ஏதாச்சும் ஒரு சின்ன ரூமில் நீங்கள் மெஷினை போட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ அப்போ பாருங்கள், அது ஒரு 12 செகண்ட்ஸ் மிஷினு, இது ஒரு 3000 ரா மெட்டீரியலு, டூல்ஸ் ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா போடுங்களேன். அப்போனா ஒரு 17,000-20,000க்குள்ளே அப்போ ஒரு 17,000க்குள்ளே நீங்கள் தொழிலையே ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த தொழில் பண்ணுறது. நேர்த்தியாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அதாவது சூரியன் மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை யாராலையும் மறைக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் எப்போ சொன்னது செய்கிறீங்களோ, கஸ்டமர்கிட்ட என்ன ஒத்துக்கிட்டீங்களோ அதை நீங்கள் டெலிவர் பண்ணும்போது அப்போ நீங்கள் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் முன்னேற்ற பாதையில் போக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ யார் நினச்சாலும் உங்களை தடுக்க முடியாத மாதிரி ஆயிடும். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த சணல் பை தொழிலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலான்னு இருக்கோம், ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு சணல் பை தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.